நெதர்லாந்தின் ஷிப்போல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாரான ஜெட் விமானத்தின் இயந்திரத்தினுள் உறிஞ்சப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் யார் என்பது உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் ஒரு விமான நிலைய பணியாளராக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. விமானம் கிளம்புவதற்கு முன்னராக பின்னோக்கி நகர்த்தப்பட்ட சமயத்திலேயே அந்த பணியில் ஈடுபட்டவர் என்று கூறப்படுகின்ற பணியாளர் இயங்கிக் கொண்டிருந்த இயந்திரத்தில் சிக்கி இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம்ஸ்டர்டாமிலிருந்து டென்மார்க் நோக்கி புறப்பட்ட KLM விமானத்தின் இயந்திரத்திலேயே அவர் சிக்கொண்டுள்ளார். அவரது உடல் இயந்திரத்தின் உள்ளே உறிஞ்சப்படுவதை விமானத்தில் இருந்த பயணிகளும் பணியாளர்களும் நேரில் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டார்கள் என்று KLM விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் ஒரு விபத்தா அல்லது தற்கொலையா என்பதை அறிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் நெதர்லாந்தின் இராணுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தினால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் தடங்கல்களும் ஏற்பட்டுள்ளது.